ஓடிடுவார். உலகம் இறைவனில் தந்தை மரம். இருப்பவன் இங்கே நிலைப்பதில்லை, சென்றவன் யாரும் திரும்பவில்லை, மறுப்பவனில்லை யாருமில்லை, மனதில் ஆசைகள் மட்டும் குறைவதில்லை. உலகம் இறைவனில் தந்தை மரம். தொடரும் கதை ஒரு நாள் முடிந்துவிடும். அந்த தூயோரின் தீர்ப்பு இதை காட்டிவிடும். முன்னோர்கள் நடந்தே சென்ற இடம். இதை புரிந்தாலே அறிவு தெளிந்துவிடும். உலகம் இறைவனில் தந்தை மரம். வருவோரும் போவோரும் தங்குமிடம். ஒத்த பாட்டல்ல முடிச்சு விட்டல. ஒரு பாட்டிலே முடிச்சிட்டீங்களா? பாட்டில் இல்ல, ஃபுல்லா ஆப்பா பாட்டில் இல்லையா, பாடலில். வரேன். நுட வைத்தியர் வெள்ளைக்கண்ணும் அவர்கள் நினைவாக அருமை மாமா பனங்குடி புலி முத்துக்கு முத்தாக என்ற பாடலை கேட்டு ரூபாய் 51 அன்பாக. அந்த பாடல் ஏற்கனவே தம்பி பாடிட்டாரு, அதனால வேற பாட்டு ஏதாவது பாடுவோம். ஆமாம், அது வந்து வேடுவர் தான் அந்த பாட்டு பாடணும். சங்கரதாஸ் சுவாமி எழுதியது. பொன்மான தேதி ஞானப்படம் முறையை வரும்போது பாடு. அவையார் வேஷம் மட்டும் வந்து பாடு. கண்டிப்பா பாடுறேன் பாடுவோம். இப்ப ஆமா, இந்த பாட்டுக்கான விளக்கத்தை இப்ப சொல்லிடுறேன். ஏங்க ஒரு பாட்டிலே முடிச்சுட்டீங்கன்னு சொன்னீங்களா? என்னது பாட்டுல எல்லாம் இல்லப்பா, உங்களுக்கு யாரும் கொடுத்தாங்களா? நான் தான் கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். சொல்லுவேன் அப்படி என்னென்ன பாட்டல் அல்லனே, ஒரு பாடலில். மனுஷன் எதுக்காக இப்படி நாயாட்டம் நாக்கு தொங்க போட்டு அலையிறேன்? காசு, பணம், தோட்டம், துறவு, பங்களா, வீடு, வாச, பொண்டாட்டி, புள்ள, பேரன், பேத்தி, எதுக்குன்றேன்? இதெல்லாம் ஏதாவது நம்ம கூட வரப்போகுதா? எப்படி அம்மனமா பிறந்தமோ அதே அம்மனமா தான் குளிக்கல போட போறேன். அருணா கயிறை கூட வெட்டி பிடித்தான் போடுவாங்க. அதுக்குள்ள ஏன் இந்த அலைச்சு அலையணும்? முட்டு வரப்புக்கு அடிச்சுக்கிறேன். நடந்து வர பாதை, அதுல என்ன பங்களாவா கட்ட முடியும்? அதுக்கு இவன் 5 லட்சம் ரூபா, அவன் 5 லட்சம் ரூபா கோர்ட்டுக்கு செலவு பண்ணிட்டு 2 நாயும் தெருவில் தர்றேன், வீடு இல்லாம. இதில் விட்டு கொடுத்து போயிருந்தா கெட்டு போகாம இருக்கலாம்ல. அதுக்குத்தான் முன்னோர்கள் சொன்னார்கள், ஊரும் சொந்தமில்லை, உறவும் சொந்தமில்லை, பேரும் சொந்தமில்லை, யாரும் சொந்தமில்லை, எதுவும் சொந்தமில்லை. பேரு சொந்தம்னு சொல்லாதீங்க, மற்றதெல்லாம் சொல்லுங்க ஒத்துக்குருவான். சரி, பேரு சொந்தம் தான். முத்துராஜ பாத்தீங்களா? ஆமா, சுரேஷ பாத்தீங்களா? பிரகாச பாத்தீங்களா? கர்ணனை பாத்தீங்களா? ஹரிஹரனை பாத்தீங்களா? சொல்லுவா இல்ல, பேர் தானே. இந்த பேர் நமக்கு சொந்தம் நினைக்கிறியா? சொந்தம் தானே. அது எது வரைக்கும் சொந்தம் தெரியுமா? அந்த பேரு அவ்வளவுதான். மூச்சு நின்றுச்சுன்னா எல்லா பயிலுக்கும் ஒரே பேர் தான். பணத்தை எப்ப தூக்குறாங்க? யாராவது முத்துராஜ தூக்கலையா ஹரிஹரனை தூக்கலான்னு கேட்டானா? கேட்க மாட்டான். பணம்னா கூட ரொம்ப நீளமா இருக்கான், 2 எழுத்துல முடிக்கிறேன். எப்படி பாடி எப்ப எடுக்கிறாங்க? நம்ம பூரா பாடியாக போறோம் தெரியாம இந்த கேடி வேலை ஏன் பார்க்கணும்? அதாவது சரி, பேரு தான் சொந்தம் இல்ல, சரி கட்டிக்கிட்ட பொண்டாட்டி அவ சொந்தமா? கடைசி வரைக்கும் கூட வருவாளா? உண்மையில வருங்க. சொல்லுவா, என் ஜாமி, என் தங்கம், நீ இல்லைன்னா அடுத்த நொடி நான் உடங்கட்டை ஏறிடுவேன்பா. மசூர்ல ஏறுவா உடங்கட்டை, முச்சந்தி வரைக்கும் வருவா. ஐயோ என் சீமா, என் ஜாமியாம்பா, அவ்வளவுதான். ஒரு தண்ணி ஊற்றி விட்டு போட்டு மறுநாள் 100 நாள் வேலைக்கு கிளம்பிடுவா. எதுக்கு? சோப்புக்கு வழி போயிட்டானா ஆகணும். சரி, பொண்டாட்டி சொந்தம் இல்ல, நம்ம பெத்தமே பிள்ளை, அவன் நேரம் ரத்தம் ஜதையுமா நம்ம கூட வந்து நிக்கிறான். கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவான் நம்ம நினைப்பான். அவன் எங்க வருவான்? கொல்லி வைக்க வரைக்கும் எங்களை நிற்பேன். அடுத்த செகண்ட் ஒயின் ஷாப்ல தான் இருப்பேன். வேலை பார்க்கல, சோகத்தை இறக்குறேன். இப்படி எதுவும் நம்ம கூட வராது. நம்ம கூட வருவது 2 என்னது? செஞ்ச பாவம், புண்ணியம்.
இந்த புண்ணியத்தை நம்ம எப்படி சேர்க்கலாம்? உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டா? சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொம்பளையாளு ஒரு 35-40 வயசு இருக்கும். இந்த அம்மாவுக்கு ஒரு பழக்கம். தினம் காலையில ஒரு 4 இட்லி எடுத்து ஒரு இலையில வச்சு சாம்பார் ஊற்றி அந்த வீட்டு காம்பவுண்ட் செவர் மேல வச்சிடும். அது காக்கா எடுத்துட்டு போனாலும் சரி, குருவி எடுத்துட்டு போனாலும் சரி, மனுஷன் எடுத்துட்டு போனாலும் சரி, நம்ம செய்யற கடமைன்னு வச்சிடும். சரி. இதை தினம் ஒரு கூணு விழுந்த கிழமை நடக்க முடியும். எப்படிதான் கூணு விழுந்த கிழமை வருவாப்புல, அந்த 4 இட்லி இலையோட எடுத்துக்குவாப்புல, எடுத்துக்கிட்டு என்னமோ முணுன்னு சொல்லிட்டு போவாப்புல. ஆனா என்ன சொல்றேன் அந்த கிழமை அந்த அம்மாவுக்கு தெரியல. 2-3 நாள் பார்த்துச்சு. 4ஆம் நாள் இட்லியை வச்சு போட்டு சாமோடு செவத்துக்கிட்டு காதை வச்சு நின்றுச்சு. என்ன சொல்றான்னு கேட்போம். இந்த கிழமை என்ன சொன்னா தெரியுமா? நீ செஞ்ச பாவம் உன்னோட, நீ செஞ்ச புண்ணியம் வீடு தேடி வரும்ட்டு போனேன். இந்த அம்மா பாவம் வந்துருச்சு. டெய்லி 4 இட்லி வைக்கிறான். மகராசி நல்லா இருக்குன்னு சொன்னான் அந்த கல்ட்டு பையன். கண்டிப்பா நீ செஞ்ச பாவம் உன்னோடங்கிறான். நாளைக்கு வரட்டும் உனக்குன்னு மறுநாள் விஷத்தை கலந்து இட்லியை வச்சு போடுவோம். கல்ட்டு தாயில் சாகட்டும்னு விஷத்தை இட்லியில தடவிடுச்சு. அப்புறம் என்னமோ ஒரு யோசனை, சே இந்த கல்ட்டு பையில நம்ம ஏன் கொள்ளுவானே வேண்டான்னு அதை தூக்கி சாக்கடையில் போட்டுவிட்டு திரும்ப 4 நல்ல இட்லியை வச்சு செவத்துல வச்சிருச்சு. சரி. அன்னைக்கும் இந்த கிழமை வந்தான். அதே வார்த்தையை சொன்னான். நீ செஞ்ச பாவம் உன்னோட, நீ செஞ்ச புண்ணியம் வீடு தேடி வரும்ட்டு போனான்ல. ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த அம்மா வீட்டு கதவை தட்டுற சத்தம் கிடைச்சு. யாருன்னு கதவை திறந்து பார்த்தா அந்த அம்மாவுடைய மகன் அழுக்கு வேட்டியோட வேர்க்க ஒருவருக்கு வந்து நின்னான். என்னடா சாமின்னு சம்பாரிச்சிட்டு வரலான்னு போனேம்மா, கையில் இந்த காசெல்லாம் போச்சு, போட்டிருந்த நகை நட்டெல்லாம் பிடிங்கிட்டாங்க, பசி மயக்கம், சாக தெரிஞ்ச மயங்கி கீழே விழுந்தேன். யாரோ ஒரு கூணு விழுந்த கிழமை ஒரு 4 இட்லியை கொண்டாந்து கொடுத்து என் பசியை போக்குனாரு. அதனால தான் வந்து சேர்ந்தேன். அப்பத்தான் இந்த அம்மாளுக்கு புத்தி வந்துச்சு. நம்ம வச்ச இட்லியை தானே இந்த கிழமை இந்த வயலில் கொடுத்துருக்கேன். இந்நேரம் விஷம் வச்ச இட்லியை கொடுத்துருந்தா நம்ம வயலுக்குள்ள கொடுத்து கொண்டுட்டான் போச்சு. இப்போ நீ செஞ்ச பாவம் உன்னோட, நீ செஞ்ச புண்ணியம் வீடு தேடி வரும். மையம் வந்துட்டானா வீடு தேடி? இப்படி சேர்க்கணும் புண்ணியத்தை. இது கூட கஷ்டம்னா சிம்பிளா ஒரு வேலை சொல்றேன். என்னது? நீங்க உட்கார்ந்து பார்க்கறீங்களே, இந்த நொடி மாத்திரம்தான் உங்களுக்கு சொந்தம். அடுத்த நொடி என்ன ஆகும் நமக்கு தெரியாது. தூங்குகிற போது வாங்குகிற மூச்சு சொல்லி மாறி போனாலும் போச்சு. இங்க படுத்திருக்காலாம் எந்திரிச்சாக்கா ஒன்றும் இல்லைன்னா இல்லை, பயப்படாது, எந்திரிச்சிருவாங்க. பேச்சுக்கு தான் சொன்னேன். அது மாதிரி எது நடக்கும் நமக்கு தெரியாது. இருக்கிற இந்த நேரத்துல யாருக்கும் கெடுதல் பண்ணாம, யார் மனசும் நோகடிக்காம, அடுத்தவன் மனசு புண்படாம வாழ்ந்தீங்கன்னா அதுவே பெரிய புண்ணியம்டான்ட்டேன். அன்றாடம் சாமிகிட்ட நீங்க கும்பிட வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? எனக்கு படிப்பை கொடு, காசை கொடு, பணத்தை கொடுன்னு கேட்காதீங்க. அதெல்லாம் நீங்களா சேர்த்துக்கிறது, சாமி கொடுக்கறது அல்ல. சாமிகிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணு, நல்ல சாவை கொடுறா ஆண்டவா. எப்படி? நல்ல சாவை கொடு. சாவுல என்ன நல்ல சாவை கேட்ட? சாவு கேட்ட சாவு எப்படி இருக்கு? இந்த அப்பதான் வாக்கிங் போயிட்டு வந்தாரு, உட்கார்ந்தாரு, பேப்பர் பார்த்தாரு, நெஞ்ச பிடிச்சாரு, முடிஞ்சு, அவ்வளவுதான். இதுதான் நல்ல சாவு. 1 மாசம் படுக்கையில கிடந்து அழுந்தி பேண்டு மோண்டு மக்க மருமக்கெல்லாம் மனசு நொந்து வாழ்ந்து பாரு. 10 நாள் படுக்கையில படுத்துட்டீங்கன்னா உன்னைய தங்கம் ஜாமீன் கொஞ்சம் பொண்டாட்டி சொல்லுவா. என்ன சொல்லும்? போயும் தொலைய மாட்டேங்குது, இருந்தும் தொலைய மாட்டேங்குது, ஈஸியா இருக்கு. இந்த வார்த்தையை காதல கேட்டு வாழணுமா? அதுக்குத்தான் சாவு நல்ல சாவை வேணும்னு ஆண்டவனை கும்பிடணும். நான் தினமும் அதைத்தான் கும்பிடுறேன். நீங்களும் அப்படியே கும்பிடுங்க. அது ஒரு பக்கம் கிடக்கட்டேன். ஒரு சாமியார் ஒருத்தர் சத்தம் கேட்டுச்சு, நாராயணா நாராயணா கேட்டுச்சா? கேட்டுச்சு. நாராயணா சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று நான் சற்று உற்று நோக்கினால் சரி, அந்த உருவம் வித்தியாசமாக தோன்றுகிறது. எப்படி இருந்துச்சு? மண்டையிலே ஒரு கொண்டை, கையிலே காயடிக்கும் கட்டை, இடுப்பிலே AK-47 துப்பாக்கியா? இதெல்லாம் பார்த்தால் ஒருவேளை சந்தனக்கட்ட வீரப்பெண் குழந்தையா மயனா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா. குழந்தையான ஒண்ணு இருந்தா மயனு ஒருத்தன் இருக்கத்தானே செய்வான். இருக்கலாம். மதுனியா மயனா குழந்தையா மயனாங்கிறத இப்ப விசாரிச்சுக்கிறேன். மண்டையிலே கொண்டை என்று சொன்னீர்கள். சொன்னேன், ஏற்றுக்கொள்கின்றேன். சந்தோஷம். நான் போட்டுறேன். கையில் வைத்திருக்கும் இந்த கட்டையை என்னவென்று சொன்னீர்கள்? காயடிக்கும் கட்டை என்றேன். நான் அணிந்திருக்கும் இந்த யாழை என்னவென்று கூறினீர்கள்? AK-47 துப்பாக்கி. என் உருவத்தை பார்த்து
சந்தனக்கட்டை வீரப்பன் கொளுத்தியாவை என்று கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் தேவையில்லை. முறையோடு கேட்டால் சரியாக பதிலளிக்கப்படும். அப்படியானால் என்னை போன்ற முனிவர்களை தவிர மற்றவருக்கு அதிகாரம் உண்டோ? சரியான ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள் என்றால் அதை கண்டு பெருமைப்படுவோம் நானே. அதை நான் தான் கொடுக்குறேன் காலையில. தகுதி இல்லாத ஆட்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறார்கள் என்றால் அதை கண்டு வேதனைப்படுவோம் நானே. நான் வாங்கி 1850 தான் கூறிக்கொண்டிருக்கிறீர்களோ? அதை பற்றி எனக்கு அவசியம் இல்லை. அதில் குற்றம்காரும் அளவிற்கு என்ன தெரியும் உனக்கு? என்ன வேண்டும்? அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது அனைத்தும் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிந்து விட்டால் நீர் பேசும் வார்த்தையில் குற்றம் இல்லை என்ற அர்த்தமா? ஏய், அப்படியே சிவாஜி கணேசன் ஒரு ஏபி நாகராஜன் நேற்று தான் திருவிழா படம் அதே மாடுலேஷன் சொல்லுவாரு. யார் நீ முதல்ல நீங்க இந்த சவுடால் பேச்சு மட்டும் ஆகாது. சரியா? ஏன் பேசுற? எதுக்கு பேசுற? சவுடால் தான் வந்தியா பாடுனியா கருத்து சொன்னியா அப்படியே ஓடி போயிடும். என் இடத்துக்கு வந்திருந்த பொழுது என்னுடைய அந்த பேச்சு ஆகாது. ஏன் இடம்? இடம் ஏன் இடம்? ஏன் இடம்? ஏன் இடம்யா? ஏன் இடம்யா? நீடிக்க முடியுமானால எப்படி தெரியுப்பா? என்ன வேணும்? அத்தாச்சி வச்சிருக்கியா? எங்க அண்ணன் என்ன செருப்பு அடிக்கவா? உங்க அண்ணன் கொண்டு செருப்பு அடிக்கிறான். அப்புறம் அண்ணன் மட்டும் அடிச்சு அத்தாச்சி நான் வச்சிருக்கேன். அத்தாச்சி அந்த அத்தாச்சி இல்லையா? அத்தாச்சி ஆதாரம் வச்சிருக்கியா? இருக்கு. என்ன ஆதாரம்? பட்டா இருக்கு. என்ன பட்டா நோட்டா? நிரூபிக்கும். பட்டா நோட்டா கிடையாது, பட்டா சிட்டாதான். பட்டா சிட்டாவா? ஆமா. அப்படின்னா போய் பாருங்க, ஈஸி போட்டு பாருங்க தெரியும். ரொம்ப முக்கியம் எனக்கு. அவரடா வந்தியில கதையிலே மிகப்பெரிய பிழை செய்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன பிழை? தப்பு ஒரு தப்பு இல்ல, தப்பு மேல தப்பு மேல தப்பு மேல தப்பு பண்ணி போயிட்டே இருக்க. யாரையா தப்பு பண்ணிருக்க? என்ன சொல்ல முடியுமா? விரல் விட்டு சொல்ல முடியுமா? அப்படியா? நாக்கு போடு. நீ தப்பே பண்ணதில்ல. நாக்கு மேல பல்ல. நீங்க பண்ண தப்பெல்லாம் ஒரு பக்கத்துக்கு எழுதணும்னா 1000 பக்கத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலாம். அடிச்சு அந்த தீர்ப்பே சொல்ல முடியாது. தெரியுதுல்ல? இப்ப தப்பு பண்ணலைன்ற மிகப்பெரிய பிழை. ஆளுங்க சொப்போட சொன்னேன் திமிரு மண்டகனா வந்தோடனே வாங்கன்னு சொல்ல அதுக்கு முடியல, அதுவும் திமிரு. சரி, அதே நம்ம படிச்சிடலாம். இந்த சபையிலே இப்படியான வேலையிலே என்னை பார்த்தோடனே என்ன செஞ்சிருக்க? நீ என்ன செய்யணும்? என்ன செஞ்சிருக்கா? என்ன செய்யணும்? தெரியலையா? சபையின் நாகரிகம் என்று ஒன்று உள்ளது. தெரியும். இந்த உருவத்துல இந்த சபையிலே என்னை பார்த்தவனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்னையா செய்யணும் சொல்லி தோயா போ. அப்படி கிழக்க சூழல். இப்போ கேட்கிறேன், என்னை நன்றாக உற்று பாருங்கள். என்னை பார்த்த உடனே தாங்கள் இங்கே என்னை என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன தாயா செய்யணும் அதையா சொல்லியா? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டியிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும். அடி இளவே, நீ கொடுக்கிற சம்பளத்துக்கு நீ மண்டியை போட்டு விழுந்து போணுமாயா? சூப்பரியா, நல்ல வார்த்தை வரலையா? குண்டிகளும் இல்ல விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்று. நீ என்னென்ன டெக்னிக்கா பேசுவேன்னு தெரியும். ஏன் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டாங்க? உள்ள உட்கார்ந்துருக்கல இவருக்கு நான் சந்தனம் தேய்க்கணுமா? அது கூட தேய்க்கலாம். உதவி தானே அதெல்லாம். தேய்க்கலாம், துடைக்கலாம். இதுல உங்களுக்கு குண்டி கழுவி விடணுமா? நானும் செஞ்சா என்ன தப்புன்னு கேக்குறேன். செஞ்சேன். புண்ணியம் தேடி வரும் தங்கவி. செஞ்சேன், ஒரு காலத்துல செஞ்சேன். செய்யல, சத்தியம் பண்ணுங்க. செஞ்சேன். நீ சின்ன பிள்ளையா இருந்தா அப்ப குண்டி கழுவிட்டேன். அதுக்கு இப்பவுமா குண்டி கழுவாங்க? நீ அப்ப செஞ்சிருக்க, நீ இப்ப செய்ய மாட்டேன்னு என்ன காரணம்? சரியா, இப்ப கூட செய்யறேன். செய்யி வா. முதல்ல குண்டி எங்க இருக்கு? எங்க இருக்கா? நான் பாகநீதி பேங்க்ல அடகு வச்சிருக்கேன். இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு. இல்ல குண்டிக்கெல்லாம் மனம் கொடுக்குறாங்களா? இங்க வச்சிருக்காங்க கேக்குற. ஓ, திரும்பியா குண்டியா? கண்ணுக்கு கொடுக்கும் போது குண்டி கொடுக்க மாட்டாங்களா? வேலையா பாரியா? திரும்பியா பாரியா? குண்டி முன்னாடியா இருக்கு. நீ விவேக் செஞ்ச சிலை ஆயா நீ? எங்க இருக்கு குண்டி? 2 1 ரூபா பண்ண நச்சு வச்ச மாதிரி இருக்கு. இந்த குண்டியை நான் கழுவுறதுக்கு வாளியில தண்ணி கொண்டு வரணுமா? ஓசு எடுத்து இப்படி பிடிச்சா ஓசு கூட தேவையில்லை. சர்பத்து குடிக்கிற ஸ்டால் எடுத்து பூண்டு ஊதுனா வேலை முடிஞ்சு வச்சு. இந்த குண்டிய கழுவுறதுக்கு நான் இத்தனை தண்டி. எவ்வளவு ஆணவம், எவ்வளவு திமிரு, புஜபல பராக்கிற மூர்த்தி இந்த தேகத்தை. அடே அப்பா, பெரிய பாகுபலி. எப்ப நீ இப்படி அசிங்கப்படுத்த நீ நினைச்சியோ? பாயா விவரம் பேசுவான். ஆனா என்ன வாண்ட படிச்சிருக்கேன் நானே. நாங்க முதல்ல படிச்சுட்டா உட்காருங்க. விவரம் பேசுவேன் நானே. பேசி பாரு. என்ன பேசுவ? என்ன வேணும்? என்ன படிச்சிருக்க? விகாசம் சீவசந்தாவணி வளையாவது உண்டரகேசி 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கு 15 மேற்கணக்கு இதெல்லாம் இருக்கு தெரியும். இதுல எது உனக்கு தெரியும்? தொட்டாலும் பேசுவேன். இதை தொட்டாலும் பேசியா? ஒரு கோமாளி எனக்கு சரி சம பேசி ஜெயிச்சிடலாம் நினைப்பு இருக்கா உனக்கு? கோமாளியா நாரதரானும் நான் யாருன்னு தெரியாம இந்த ஆட்ட ஆடிக்கிட்டு இருக்க. நான் யாருன்னு தெரிஞ்சேன்னா நமத்து வார்த்தை மூடிக்கிறவ தெரிஞ்சுக்க. அப்படியா? ஐயோ, பயந்துட்டேன். என்னை பார்த்தால் 39 கோடி தேவர்களும் எந்திரிச்சு நிப்பாங்க. அவங்களுக்கு மூலமா இருக்கும், உட்கார முடியாது, நிக்கிறாங்க. என் மேல அவ்வளவு மரியாதை. நம்மளா சொல்லக்கூடாது. என்னை பார்த்தால் பிரம்மா, விஷ்ணு, சிவன், மும்மூர்த்தியுமே
நடு நடு நடுன்னு நடுங்குவாங்க. பனி பிரதேசம் நடுங்கத்தான் செய்வாங்க. என்னடா அமெரிக்கால இருக்காங்க, என் மீது அத்தனை பயம். நம்மளா சொல்லக்கூடாது, உலகமே சொல்லுது. என்கிட்ட ஒருத்தரும் சொல்லலையே. சரி நானே சொல்றேன். சொன்னோன்னு என்ன கதியாக மட்டுமாறு நான் தான் இந்த நானில ஓட்டக்கூடிய நாரத மகரிஷி. அதுக்கு என்ன? அதுக்கு என்ன? ஏன் இப்ப நெல்லுத்துல விளையாட்டு வரைச்சு இருக்கிறேன்னா அப்படி சொன்ன உடனே சுவாமி தாங்களா அப்படின்னு நீ மிரளணுமே. அவசியம் இல்ல. ஏன் அதெல்லாம் முடியாதுன்னு தான் வரலுவேன். நான் முட்டி பார்க்கணும் வந்தேன். ஆயா சண்டைக்கு வர்ற மாதிரி இருக்கிற. நான் கதையை சுமூகமாக நடத்துவதற்கான அந்த நமக்கு சுமூகம் முடியாது. ஏன் என்ன செய்வ? ரப்படி தான் வேணா. கதையுடைய சாரம்சம் ஒண்ணு இருக்கு. கிடக்குறேன் அப்புறம் பாப்பா. எவ்வளவு திமிரி அவனுக்கு. சரக்கு இருக்கு. சரக்கு இருக்குல்ல. ஏன் முத்துவன் எனக்கு தெரியாம கொடுத்தாரா? அவனை சொல்லி உனக்கு கொடுத்துருக்காரா? அந்த சரக்கு இல்லையா? அந்த சரக்கு இல்லைன்னா உங்க நாடகத்துல வாங்கி தர மாட்டேன்னு தெரிஞ்சு நீ கல்லல்ல வண்டியை நீ பாட்டி வாங்கி இருக்க. எவ்வளவு சேர்த்து அவனுக்கு? கடவுளே, அது நமக்கு பழக்கமே இல்ல. அப்புறம் வச்சிருக்கேன் நீ. நான் சொன்ன அறிவு சரக்கு. விவரமா? அறிவு சரக்கு. அறிவு சரக்கு இருக்கிறது. இத்தனை ஆட்டம் ஓடுகின்றீர்களோ? நல்லா தெரிஞ்சுக்க. நீ ஆசைப்படு, தப்பு இல்ல. ஆனா என் ஒரு கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியாம சிம்பிள் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு போயிருவீங்க. சாக்கல பாப்பா. அவ்வளவு தெரியுமா? ஒரே கேள்வி. எடுத்து பேர் என்ன? எடுத்து பேர் என்ன? வேலிமலை சாரல். வேலிமலைக்கு ஏன் தெரியுமா வேலிமலை என்ற பெயர்? முனிவர்கள் இங்கு வந்து யாகம் செய்த காரணத்தால யாகத்துக்கு மரமேறி வேள்வி, அதனால் வேள்வி செய்த மலை வேலிமலை. நான் என்ன கேள்வியத்தை முடிக்க பதிலா தானே. எனக்கு எதிராக நீ திருப்பதியா கோவிலி பட்டிய நீ வாடி. அடுத்த வருஷம் இந்த கான்ட்ராக்டை நான் வாங்குறேன். அதுக்கு தான் இத்திருந்துட்டுமா? குலேஷ் பண்றேன், வாயா முத்துலகண்ட சொல்றேன், கான்ட்ராக்டை ஜிபே பண்ணி நமக்கு அட்வான்ஸ் போட்டு விட சொல்றேன். எப்படி நீ பண்றேன்னு பாத்துறேன். அதை பத்தி பஞ்சாயத்து விளையாட்டு தான் சொல்றியா சீரியஸா சொல்றியா? நிறைய சீரியஸா சொல்லி செய்யமா செஞ்சுருவாங்களோன்னு பயப்படுறா. பாப்பா. ஆனால் நல்ல ஒரு விளக்கம். கேட்ட கேள்விக்கு நறுக்கு தெரிச்ச மாதிரி அதில் சிறப்பான விளக்கம். உண்மையிலே மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா கேட்பது என் கனவை, சொல்வது என் கனவை. அப்ப நான் கேட்டா சொல்லுவேன். சொல்லுவீங்களா? எடுத்து பேர் என்ன? வேலிமலை. வேலிமலைக்கு ஏன் தெரியுமா வேலிமலை என்ற பெயர் வைத்தார்கள்? என்ன தங்களை போன்ற முனிவர்கள் ஏன் காது என்ன கேட்காதா? இது தெளிவா சொல்லிடுறேன். சொல்லு. இங்க வந்து யாகம் என்ன பண்ணாங்க? யாகம்னா மறுவேறு வேள்வி தெரியுது. அந்த வேள்வி செஞ்ச மலை, அதனால இது வேள்வி மலை. அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு இவ்வளவு சிரமப்படுற? சிரமம் இல்லையா? 33 கோடி தேவர்களும் 44 ரிஷிமார்களும் வேறெங்கேயும் போனாங்களா? போகல. எங்க வந்தாங்க? என்ன பண்ணாங்க? யாகம். யாகத்து மறுபெயர் என்ன? வேள்வி. வேள்வி பண்ண மலை வேள்வி மலை. அப்படித்தானே. கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. கேட்டா சொல்லுவேன். சொல்லுங்க பாப்போம். வேள்வி மலைக்கு ஏன் தெரியுமா வேள்வி மலை என்ற பெயர் வைத்தார்கள்? முதல்ல நீ லூசா நான் லூசான்னு தெரியலப்பா. உன்னை நாடகத்துல போட்டு கூட்டியாந்ததுக்கு நீ இதை வேற நீங்க அப்புறம் ஒரே கேள்வி எத்தனை 1000 கேட்பேன். அவசியம் இல்ல. முடியாது. அதுக்கு தான் நீ வந்திருக்க. ஒன்னேதான் மண்டகன மண்ணாதியே பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. பாக்குறேன். பாக்குறீங்க? அந்த எல்லையை பார்த்து போறேன். நீங்க ஆரம்பம் சொன்னீங்க புராணம் இதிகாசம் இலக்கிய காப்பு சொன்னீங்க. பேச சொன்னீங்க. நீங்க நந்தினி பஸ் பிடிச்ச ஊருக்கு அனுப்பு. இன்னைக்கு தற்கதை நீ என்ன பண்ணு. அப்படி எனக்கு சரி சமணி பண்ணிட்டேனா நானே இந்த கோயில் கூட்டி போய் எங்க அண்ணன் முத்துவட்ட சொல்லி கான்ட்ராக்ட் வாங்கி ஒரு 10,000 அட்வான்ஸ் நான் போட்டு விடுறேன். நீங்க என்ன அவர்கிட்ட நேரடியா பேசுற? நானே பேசிடுறேன். நம்ம இதாயா இல்ல சொல்லும் போது உண்மையில ஒரு குதூகல மாதிரி என்ன நாளைக்கு போய் குறிச்சு வச்சேன். அடுத்த வருஷம் வா. புராணம் எத்தனை எத்தனை இருக்கோ அத்தனை. இதுக்கு இது பதில் இல்லையே. எதுவும் பதில் எப்படி? எப்படின்னா அப்படிதான். எத்தனை இருக்கு அத்தனை எப்படி பதிலாகும்? எத்தனை இருக்குன்னா அத்தனை என்ன அது அத்தனை தானே. அது எல்லாத்தையும் பொறுத்தும்ல. பொறுத்ததுல 52 52 82 82 32 எல்லாத்தையும் பொறுத்தும்ல. இத்தனை கணக்கு இருக்குல்ல. இது தெரியா 18 புறான்னு பச்சை பிள்ளை கூட சொல்லுமியா? ஏன் இது ஒரு கேள்வி. இப்பொழுது எகத்தால் அது உனக்கு அப்ப 18 புராணம்னு தெரியும் போயிலாக்கா. என்னன்னு பேர் சொல்ற பாத்தியா? அவன் தான் அறிவாளி. அதான் படிக்காம வந்திருக்கேன். படிச்சிருக்கியா? நான் படிச்சிருக்கேன். நீ படிச்சிருக்கியா? பேசுமா வாயா. பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்யபுராணம், பராபுராணம், பாமபுராணம், பத்தியபுராணம், குருபுராணம், புராணபுராணம், புரமணிக, பைவபுராணம், அக்னிபுராணம், வாயுபுராணம், கண்டபுராணம், கண்டபுராணம். எதுக்கே குண்டி காப்பி அடிக்கிற? நிப்பியா நீ? அதுல நஞ்சு போக. இப்ப நான் அப்படி நின்றேன்னா நான் சொன்ன புராணத்து பேரு நீ சொல்லணும்னு அர்த்தம். சொல்லு. என்ன சொன்னாங்க? நான் சொன்னேன் புராணத்து பேரு. நானும் தானே சொன்னேன். இப்போ தனித்தனியா அவர் சொல்லுவாங்களா? நீ எங்க சொன்ன? இங்க தான் இப்ப தானே சொன்னேன். நான் பாக்கலையே. பாக்கல. அப்படி பராக் பார்த்துட்டு இருந்தா அப்படி தெரியும். பராக் பாக்குறேன். ஒரு ஆக்ரோஷமா நின்று. என்ன ஆக்ரோஷம் மூக்குரோஷம் இங்க என்ன திரும்பி பாக்கணுமியா? சரி திரும்ப பேசுவோமா? வா. பத்தோராணம், பவிஷ்யபுராணம்,
இல்லையா ஏன் முக்குற ஏன் நீ நக்கற? சொல்லி தொலை. பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்யபுராணம். சொல்லியா ஏன் பாங்க? தெரியுமா தெரியாதா? என்ன போட்டு ஏன் ஓத்துற பண்ணி தொலைக்கிற? படிச்சிருக்கியா இல்லையா? ஏய் நான் தான் சொல்றேனப்பா. நான் முடி சோறு முடி இட்லி ஆட்டுக்கறி குடல் ஒரு ரத்த பொரியல் திண்ட சொல்லி தொலை. ஏய் நான் தின்னேனியா உனக்கு தேவையாது. நான் புராணம் பேர் நான் சொன்னல. நீ எங்க சொன்ன? சொல்லு சொல்லி பாத்தா. ஏய் கோவம் எனக்கு வரணும். எனக்கு வரும் கோவம் நானும் மனுஷன்டா. மனுஷனா புராணம் பத்தி பேச வேண்டியதுல. கான்ட்ராக்ட் தரணும் சொல்லிட்டு கேட்டீங்க. புராணம் வேணாம். வேண்டாம் தீ வச்சு கொடுத்து. ஏய் புராணம் வேணும்னு. ஆனா அதை விட பெரிய ஒன்று பேச போகின்றேன். பேசியா தயாரா இருக்கியா? எது நினைச்சிருக்கேன்? தொடு. என்னது? என்ன ஒண்ணு தொடு. எதுக்கு? எதுக்குன்னா எதுக்கு எல்லாமே அப்படி சொல்லுவாங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் பயமா இருக்கா? எதுக்கு? அப்பா தொடியா. இங்கி பிங்கி தொடியா. இங்கி பிங்கி வாங்கி போடுறேன். சிறப்பு. உங்கள் ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன். தாங்கள் ராமாயணம் பேச துடிக்கின்ற பொழுது என் மனதிற்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. நான் எப்ப ராமாயணம் பேசுறேன்? ஏய் இது மகாபாரதம், இது ராமாயணம்ல. இது அதுக்காக வந்து பாம்பு ரொம்ப முக்கியம். என் மனதில் நினைத்தது ராமாயணத்தை. உன் மனசுல ராமாயணம் முடியுமா? ஏன் பயமா இருக்கா? பயம் இல்ல. அப்ப பேச வேண்டியதானே? அப்ப வாயா. ஏன் படிச்சிருக்கியா இல்லையா? படித்தவன் எந்த இடத்தில் நிப்பாய தைரியமா? படிச்சிருக்கியா? இருக்கு. வச்சிருக்கியா? இருக்கு. எத்தனை? ஒண்ணு. வெக்கமா இல்ல? இல்ல. வெறும் ஒண்ணு வச்சு இத்தனை வருஷம் நீ ஆட்டிக்கிட்டு இருக்கியா? அவ்வளவு பேரும் இத்தனை வருஷம் ஒண்ணு வச்சுட்டு ஆடி இருக்க. ஏய் ராமாயணம் ஒண்ணு மட்டும் தான் நீ வச்சிருக்க. ஆமா. அதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்? ஏன்னா உன்கிட்ட ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. ஆனா என்கிட்ட ஒண்ணு இல்ல, மொத்தம் 7 காண்டம் வைத்திருக்கேன். அதான் ஏன் வரும்? 7 காண்டம். 7 காண்டம் வச்சிருக்கேன். களி நம்மளை ஏமாத்தி விட்டான்ல தாயிலவன். காலையில போய் யார் ஏமாத்தனா? கல்லல்ல அந்த மெடிக்கல்காரன் களி 40 ரூபா கொடுத்தா இதுல 3 தான் இருந்துச்சு. எவ்வளவு கொடுத்த? 40 ரூபா. அறிவு வேணா. ஒரு காண்டமே 650 ரூபா. நீ மொத்தமா அவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் எங்கேயுமே இல்லை. இல்லை நீ சொல்லாத. ரொம்ப போனா 100 ரூபா 150 ரூபா அது மாதிரி. பரம்பரையாக எங்க ஐயா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சிருந்தாரு. இப்ப நான் வச்சிருக்கேன். அடுத்து என் பிள்ளை பேரண்டு எங்கள் கைய தரத்து அழுவியா? ஏன் இன்ஃபெக்ஷன் ஆயிருங்க? காண்டம் நீங்க? ஆமா காண்டம். டேய் நீ எதை சொல்லிட்டு இருக்க வேணா? தம்பி காண்டம்னா புத்தகமா? காண்டத்துக்கு பேர் புத்தகனாயா? நாங்க அதை யூஸ் பண்ணது இல்லையே. பாலகாண்டம் பாலனுக்கு தனியா காண்டம் வராது, ஒரே சைஸ் தான். பாடல்களுக்கு இல்ல பேரே அப்படித்தான் இருக்கு. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். உத்தரகாண்டமா? ஏன் நீ என்ன நினைச்சா? நான் அந்த உத்தரகாண்டம் வாங்க முடியும். ராமாயணத்தை முழுமையாக நான் படித்திருக்கின்றேன். நாங்களும் தான் டாப் டு பாட்டம் படிச்சிருக்கோம். அட அப்பா என்னடி டாப் பெரிய ஆங்கில புலவர் இவரு. ஃப்ரண்ட் அட்டை டு பேக் அட்டை. யார் எழுதுனா? எந்த மொழியில? சமஸ்கிருதத்துல. அப்படி கேட்கணும். மீகி. மீகி இல்ல, தப்பு. தோத்துட்டேன். வள்ளிய குடியா. ஹலோ மிஸ்டர் மாப்ளைஸ். தோத்துட்டேன். ஆரியா. உன்னுடைய முதல் கேள்விக்கு நீ தோத்துட்டேன். பேர் தப்பா சொல்லிட்டேன். சரி, அது மீகி இல்ல, அவர் பேர் வால்மீகி. அந்த வெங்காயத்தை தான் சுருக்கமா சொன்னேன். வால்மீகியே சுருக்கம் தானே, அப்புறம் என்ன அதையும் சுருக்குற? மாதவன் தான் கூப்பிடுறேன், ஜெயமாதன் கூப்பிடுறோமா? அதனாலதான் வால்மீகி மீகின்னு படிச்ச அளவுக்கு நான் சொல்றது புரியும். நன்றாக புரிந்தது, ஏற்றுக்கொள்கிறேன். பற்று இல்லைன்னா நீ வேற மாதிரி சொல்லிடுவேன். சமஸ்கிருதத்தோடு நம்மளுடைய தாய்மொழி தமிழ் தமிழாக்கம் செய்தார்களே யார்? அது நம்ம பசங்க, தமிழ் பசங்க. பேரு கம்பியா ஒட்டக்குத்தே. வெக்கமாதா? அவங்களுக்கே வைக்கம். கம்பியா ஒட்டக்குத்தா? கம்பன் ஒட்டக்குத்தர் தமிழ் ஒரு டர்ரு பொருள்கிட்டு கம்மியா ஒட்டக்குத்தே, அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய ஆளுங்கப்பா. எவ்வளவு எங்க குலசாமி முருகனே நாங்க அப்படித்தான் சொல்லிட்டேன். அப்பா முருகனே காப்பாத்துறாங்க. சரி, அப்புறம் கம்மியா ஒட்ட கம்பூர் ஒட்டக்குத்தூர் தப்பல. ஆக சிறந்த புலவர்கள். ஒட்டக்குத்தரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கூத்தரை பத்தி எனக்கு தெரியாதா? வெட்டப்பட்டதாலே ஒட்ட வைக்க பாடியதாலே ஒட்டக்குத்தர் பேர் பெற்றிருந்தான் கூத்தன். என்னையா உண்மையாக வணக்கம். வெட்டப்படத்தலையை ஒட்டம்னா பந்தயம், ஒட்டம் வைத்து பாடியதால் அவர் பேரு ஒட்டக்கூத்தர். உண்மையில நீங்க ராமாயணத்தை உள்ள பேசுறீங்களோ இல்லையோ, ஆனா கதையுடைய இந்த ஆரம்ப முன்னுரை உண்மையில மனதார இது போன்ற அறிவை நீங்க பேசுறீங்கன்னா எதுக்கு நமக்கு பிரச்சனை வரும்போது சும்மா நீ என்ன கான்டாக்ட்ல இருக்கீங்க? காலையில முத்துவேல் வீட்டுல வச்சு பூட்டிடணும் போலே. உனக்கு அவருக்கு சந்திப்பு நடைபெறவே கூடாது போலே. சரி, இப்ப நான் அதை காலையில பாத்துக்கிறேன். ஒட்டக்கூத்தருக்கு என்ன எப்படி பேரு சொன்னீங்க? வெட்டப்பட்டதலையும் ஒட்ட வைக்க பாடியதா? ஒட்ட வச்சு பாடினாரா? சும்மா வருனாரா? கவி கவி பாடினார். அதுதான் இங்க முக்கியம். நீ அவ்வளவு பெரிய விவரமான ஆளுனா எங்க ஒட்டக்கூத்து பாடின கவிய நீ சரியா பாடு. நீ படிச்சாலும் ஒத்துக்கிட்டு
உன்னை மன்னிப்பு கேட்டேன். அதெல்லாம் எப்படி ஒரு கவி எழுதுனான்னு நினைச்சு பார்க்க முடியல சார். அவ ஏன்னா அதை படிக்க நமக்கு ஆச்சரியம். இப்படிலாம் தமிழ் மொழியில வார்த்தை இருக்கா நமக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். உள்ள இருக்குது மேல. உண்மையை இந்த மேடையில சொல்றேன், ஒட்டை கொத்தம் பாடின கவியை பாடுறதுக்கு இன்னொருத்தனால முடியவே முடியாது. அப்படி பாடியிருக்கேன் அந்த உண்மைதானே? என்ன பாட முடியாதியா நீ பாடியா? ஒட்ட கொத்தன் பாடின கவியை இன்னொருத்தன் பாட முடியாதுங்கிறேன். முடியாதியா நீ பாடு. நான் சொல்றேன் இன்னொருத்தன் பாட முடியாதுங்கிற அப்புறம் பாடுனா இப்ப நீ என்ன சொல்ற? பாட முடியாதுங்கிறியா? ஒட்ட கொத்தன் பாடினது இன்னொருத்தன் பாட முடியாது. அத நீ பாடியா? அதான் உனக்கு தெரியுமா இல்லையா? எனக்கு தெரியுமே. அப்புறம் நீ அப்ப எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். நான் சொல்லுவேன், நீ சொல்லுவியா? நானும் சொல்லுவேன். உண்மையிலவா? சும்மா விளையாட்டு பேசுகிறாதுங்க. நிஜமா சொல்லு. நிஜமாவா? பேசுவோமா? பாடின ஒட்ட கொத்தன் எப்படி விக்காவு போய் அக்கார போய் உட்கார சொல்லி அப்பாரத்தி வெப்பார பொண்ணை காணத்தான செய்விட்டேன். உனக்கு இது மூச்சு வாங்குது. கவி சொல்ல அப்புறம் மூச்சு வாங்கதா? கவி நான் சொன்னப்பா. நான் என்ன சொன்னேன்? நீ என்ன சொல்ற? ரெண்டு பேர் வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கியா? இது மனசாட்சி இல்ல உனக்குலாம். சூப்பரா கம்பெனி. இது எனக்கு உனக்கு ஒரு மாதிரி இருக்கு வயசு. சூழமங்கலம் சிஸ்டர்ஸ் மாதிரி பிரதர்ஸ். இப்ப நான் சொல்லும்போது நீ கவி சொன்னியாக்கா? உண்மையிலே சத்தியம் பண்ணு. சத்தியம். பேசு. விக்காவு போய் எக்கார போய் உட்கார சொல்லு. பள்ளியில பேத்து போயிருவேன். சபை நான் பேசலாம். இந்த ஊரே சாட்சி. நீ என்ன மாதிரி சொன்ன? அப்படி பேசலாம்ல. பேசுன அது நான் பேசலாம்ல. இதுல யாரோ அப்படி பேசிருக்காங்க. அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. எவ்வளவு நல்ல மைக்கும் நீங்க அதை வேற நீ கூட சொல்லுவியா? எவ்வளவு அதுல பேசிருக்கேன், அது உள்ள பதிஞ்சிருக்கு. அதுல ரெக்கார்ட் பண்ண இதுல எப்படி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும்? அப்படியா? உண்மையிலேவா? அந்த மஞ்சள் கலர் போட்டு பின்னாடி இது லீடு தானே? இல்ல அதுல ரெக்கார்டு உள்ள இருக்குது. எடுக்கக்கூடாது. அப்ப இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீ அதுல பேசுறியா? பேசு. திக்காவு போய் எக்கார போய் உட்கார சொல்லு. பள்ளியில பேத்து குடிக்கிறேன். அது எப்படிதான் வருது? தகுடு வச்சிருக்காங்க நமக்கு. ஆமா, இவருக்கா பேரு கேரளா வந்துருச்சு. இவருக்கு தகுடு வேற புதுசாகுதுன்னு மைக்கில் சொடி வைக்கிறாங்க. பாஸ் காலையில ரெண்டையும் கொண்டு வரீங்க, பெட்ரோல் ஊத்துறீங்க, டிஷ்யூ உனக்கு மைக்கில் போடும்போது பெட்ரோல் ஊற்றி கொடுத்துருமா? கொடுக்கறதில்ல, பெட்ரோல் ஊற்றி டிஷ்யூ பேப்பர் வச்சு கவி தெரியுமா? தெரியாதா? தெரியாத பேசிருக்கேன். இந்த ஒட்டோது கவி பத்தி பேசுவியா? கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவி மாறும். பேசுவோமானா பேசுவோம்னு நிப்பாட்டு. அடிச்சா பேசாங்க. என்ன படிச்சா? என்ன படிச்சா? கம்பர் பத்தி. கம்பர் பத்தியா? சரி, கம்பர் எந்த ஊர்ல பிறந்தா சொல்லு. இன்னும் ஒன்னா பேச கேள்வி அசிங்கப்படுத்த கூடாது. நீ கம்பரை பத்தி தெரியும் முடியல. கம்பர் எந்த ஊர்ல பிறந்தா சொல்லு. கம்பர் பிறந்தது அவர் சொந்த ஊர்ல தான். சொந்த ஊர்ல தான். எந்த ஊர்ல? பிறந்த ஊர் தான். சொந்த ஊர். பிறந்த ஊர் தான். எந்த ஊர்? சொந்த ஊர். சொந்த ஊர்ல பிறப்பாங்க. ஆமா. அவர் கருவூரா? என் ஊர் கருவூலமா? கோவில்பட்டியா? அது அவருக்கு ஒரு ஊர் இருக்கும்ல, ஊரை சொல்லு. பிறந்த ஊர். ஓ, அதை கேக்குறீங்களா? அவங்க ஆத்தாளுக்கு டெலிவரி ஆச்சுல, இப்பதான் இடத்துல வந்திருக்க. எப்படி உதக்கணும் சுபப்பிரசம் அந்த எப்படி இல்லையா? சோழ நாட்டிலே திருவனந்தபுரம் வந்து சேர நாடு. திருவழுந்தூர் நான் சொல்றேன், திருவனந்தபுரம் சேர நாடு, திருவனந்தூர் தான் சோழ நாடு. சொல்றது புரியுதா? ஒரு குழப்பாங்க. திருவனந்தபுரமா திருவழுந்தூரா? ஒழுங்கா சொல்லு. திருவனந்தபுரம் சேர நாடு, திருவனந்தூர் சோழ நாடு. பிறந்தது விடு. ஆமா. பிறப்பு என்ன ஒன்று இருந்தால் கண்டிப்பா சாவாங்க. இறப்பு ஒன்று இருக்கும்ல. ஆமா. சரி, கம்பர் பிறந்தது சோழ நாட்டுல திருவனந்தூர்ல. உண்மைதானே? இது மாட்டு எடுத்திருக்கா? இல்ல இல்ல, பிறந்தது திருவனந்தூர்ல. கம்பே எங்க செத்தா? என்ன முடிக்கிறேன்? என்ன முடிக்கிற? தோத்துறியா? நாட வாங்க நீங்க சொல்லுவியாண்ட? சொல்லியா? நாட வாங்க சொல்லுவியா? அழுகாத விடு. முத்தங்க நான் பேசிக்கிறேன். அழுகாத விடு. ஓ, வெளியே விடு. என்ன? நாடகம் கொடுக்காததுக்காம நீ அழுவ? நாடகத்துக்காக அழுகலையா? வேற அது மாப்பிள்ளை பேசுறாங்க, நான் பேசுறேன். இல்ல, நீ அப்படிலாம் இறக்கமா சொல்ற மாதிரி தெரியுது. நினைக்கும் அப்ப ஏதாவது என்ன கம்பர் இறந்துட்டார்கள் நினைக்கும் போது என்னால தாங்க கம்பர் நெருங்கிய உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள். எவ்வளவு ஒரு குலவே. அது வேணா சொல்லு. உண்மையிலே ஆக சிறந்த இந்த தமிழ் மொழியுடைய சிறப்புகளை எனக்கு அந்த வேதனை இருக்கு. அவருடைய இலக்கியங்களை, அவருடைய புதினங்களை படிக்கின்ற பொழுது மிக
என்ன செத்த ஊரை சொல்லு போ. ஏய் நீ ஊரை சொல்லிட்டு 1.5 மணி நேரம் அழுதுக்க, பிரச்சனை இல்லை. ஊரை சொல்லு. கம்பரு. செத்த ஊர் என்ன ஊர்? மற்ற இடத்துல விட இந்த இடத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கு, அதனால தான் கேட்டேன். சொல்லு. அவர் இறந்த ஊர்ல தான் செத்தார். ஏய் இறந்த ஊரே செத்தாரு இல்லைன்னு சொன்னேன். ஊர் பேர் என்ன? செத்த ஊர் தான். ஏய் செத்த ஊர் என்ன ஊரு? அவரு மூச்சு நின்னுச்சா? எப்படி பக்கமா இருப்ப? அப்படி ஏன்னு இல்லையா, என்ன காரணத்துக்காக செத்தா? அது ஒரு பெரிய கதை தெரியுமா? சோழமன்னன் அமராவதி, கம்பர்மன்னன் அம்பிகாவதி, இருவர் விரும்புறாங்க. லவ் மேட்ரு ரெண்டு ஒண்ணுதானே. இப்ப விரும்பினான லவ் மேட்ரு. சரி மிச்சத்தை சொல்லு. அது நினைக்க ஜாதி அடைக்கிறதா கதையை கட்ட மட்டும் அழுத ஆரம்பிச்சிடுற. அப்ப சோழமன்னன் சொல்றேன் 100 பேர் கவிகள் பாடினார். பாட சொல்றேன். ஆனா இவன் மாநில 99 கவி ஒண்ணு பாடல. அப்ப என்ன பண்ண சோழமன்னன் கோபம் கொண்டான், கழுத்து அறுத்தினான். அப்படி ரத்தம் பியூரிட்டி வந்து ஐயோ. அப்ப கோபம் கொண்ட கம்பர் உன் நாட்டில் இருக்க மாட்டேடா போடா வெண்ணே சொல்றேன். அப்படி சொன்ன மாதிரி தெரியல. என்னை ஏத்துக்கிற ஆள் இருக்காரா அப்படின்னு சோழ நாட்டை தவிர்த்து பாண்டிய நாட்டில இருந்து வந்தாரு. பாண்டிய நாட்டுல சிவகங்கை பக்கத்துல மாட்டிட்டியா, தோத்துட்டியா? இதுக்குதான் என்ன நம்பி பின்னாடி வராத, உன்னை நடு கடலை எனக்கு போயிட்டே இருப்பேன். என்ன மாட்டிட்டியா? என்ன என்ன மாட்டின? தப்பா சொல்லிட்டப்பா. என்ன சொன்னேன்? நான் சொன்ன நம்பி நீ பின்னாடி வந்தீல. நாட்டு வந்து சொன்ன பாத்தியா, கம்பர் எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காங்க நாட்டு கொடையர். ஆனால் கம்பர் இறந்தது நாட்டு கொடையிலையா? இல்ல சொன்னா செத்தாருன்னு சொன்னா எவ்வளவு மண்டகனா ஏறக்குறைய 300 பேர் நாடகம் பாக்குறாங்க. அதுல 3 ஒளிப்பதிவு போயிட்டு இருக்கு. இத்தனை பேர் நாடகம் பாக்குறாங்க. எல்லாரையும் நீ ஏமாத்தால பாக்குறியா? நீ சொன்ன இந்த வாயில வந்துச்சு நாட்டரசன் கோட்டையிலே சொன்னா தப்பு தப்பு. அவன் அங்கே சாகல. ஹலோ ஏன் ரத்த கொதிப்பா உங்களுக்கு? ஏன் நான் ஜெயிச்சிட்டேன்ல. எங்கேயா ஜெயிச்சு? இந்த நாடகத்தை வந்து 10 வருஷம் நான் தானே வாங்க போறேன். இப்ப கூட எடுத்து ரீவைண்ட் பண்ணி பாருங்க. என்ன நாட்டரசன் கோட்டையிலேன்னு சொல்லி உன் சேனலை மட்டும் எடிட் பண்ணி போட்டுருவியா? இல்லையா, இன்னொரு சேனலையும் போட்டு நான் போட்டு காட்டுவேன். சொன்னீங்க நாட்டரசன் கோட்டையிலே சொன்னேன். ஏன் சொன்ன? செத்தாருன்னு சொன்னா எதுக்கு சொன்னேன்? ஏன் நாட்டரசன் கோட்டையிலே கண்ணாத்தா கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அங்க நீங்க போயிருக்கீங்களா, அங்க சாமி கும்பிட்டுருக்கீங்களான்னு கேட்க வந்தேன். நீங்க நிப்பாட்டிக்கிறீங்க. நான் என்ன பண்ண முடியும்? அப்ப நீ சொல்ல வந்தது கண்ணாத்தா கோயிலுக்கு கம்பருக்கு என்ன சம்பந்தம்? அது வேற, போற வழியில் இருக்க கோயில சொல்லணுமா இல்லையா? கம்பர் செத்ததுன்னு சொல்ல வரல. கண்ணாத்தா கோயில் நாடகம் பண்ணீங்க. சரி நாடகம் சமாதி தானே இருக்கு. அப்ப செத்த ஊரை சொல்லு. அதை நினைச்சா தயா எதுக்கு போய் சொல்ல மாட்டேன் கேட்ட அது ஆரம்பிச்சிட. நானே சொல்லி சொல்லுறேன். அது கருப்புப்பட்டி. அது தெரியும். சரி சொல்ல வேண்டியது. துக்கம் வந்து தொண்டை அடைக்குது. அடைக்குது உனக்கு பிரியா. எனக்கு கம்பரை பத்தி வேணாம். ஐவரை மனைவியாக அடியா பத்திரியாக பாஞ்சாலி பாஞ்சாலி பேசுமா? அவர் பொம்பளை பேசுமா? நீ பாடு போயிட்டு இருக்க. பாஞ்சாலி பொம்பளை நான் கேட்கிறேன். 5 புருஷனா அவளுக்கு. அவ ஐவருக்கு மனைவி அழியா பத்தினி. இதுதான் அந்த உலகம் ஒத்துக்கணுமா? ஏன் ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழ்ந்தா தான் அவ பத்தினி. 5 புருஷன் வச்சுக்கிறவாளாம் அவ அழியா பத்தினியா? புராணத்துல இடம் கொடுக்குமா, இதிகாசத்துல இடம் கொடுமா? நம்ம பிள்ளைய தெரிஞ்சோ தெரியாம ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டா தேவையா அவசியம் பேசுறாங்க. இதுல மட்டும் நீங்க 5 புருஷன் வச்சுருவாமா பத்தினியா? அவளை பத்தி அது அப்படி இல்ல. இந்த பிறவி நான் 5 நேரம். ஆனா 30 சரி உங்களுக்கு பிடிக்கல, உனக்கு பிடிக்காத பேச மாட்டேன். ஆக கோவலனுக்கு மாதவிக்கு பிறந்தாலே மனிதர்களை பேசமா? ஏன் முதல்ல அவங்க ஆத்தாலே எனக்கு பிடிக்காது. அங்கேயும் காட்டினீங்களா? அனிமே ஆத்தா இருக்காங்க. ஐயோ அது வேற. அவன் மாதவியெல்லாம் ஒரு பொம்பளை. அவனாங்க ஏப்பா அவன் என்ன காரியம் பண்ண? என்ன கோவலனுக்கும் கண்ணைக்கும் கல்யாணம் இருக்கு. ஆமா கண்ணைக்கு 5 வயசு கையில மாம்பழத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டான். இவன் கல்யாணத்துக்கு ஆடல் பாடலுக்கு வந்துவேன். ஆமா நாட்டிய தாரதி 2 ஒண்ணு டான்ஸ் முடிச்சு அவரை கிளம்ப வேண்டியதானே. அப்ப கோவலன் நல்லா இளவட்டமா இருக்கான். கையில மாலையை கொண்டு வரலாம், சுத்தினாலும் அவ கழுத்துல போட்டானா நீ தான் என் புருஷன் கூட்டு போயிட்டான். கூட்டு போய் 12 வருஷம் சாரை பூரா உறிஞ்சு போட்டு சக்கையை தள்ளிட்டான். சக்கையை தள்ளி அங்கிருந்து ஒண்ணுமே முடியாம வர்றேன். இருந்த காசை பூரா இழந்துட்டேன். கண்ணைக்கிட்ட வர்றேன். அம்மா காசு பூரா போச்சுமான். என்ன மனுஷி கண்ணைக்கு பாக்குறேன். என்னங்க இப்படி வந்திருக்கீங்க, வாங்க நம்ம சந்தோஷமா இருப்போம். இல்லம்மா முடியும். அப்படிதான் கதை வரலையப்பா. குடும்பத்துடைய வறுமை சொல்ல முடியலன்னு சொல்ல. சரி பரவாயில்ல, கடைக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வரமான்னு சொல்லியிருக்காப்ல. மாத்திரை எல்லாம் கதையில வரவே இல்லையே. 12 வருஷம் முடியாம கிடைக்க முடியாது. இங்க வர மாத்திரை எல்லாம் செய்ய முடியாத. செய்ய முடியாது. அதுக்கும் கையில காசு இல்லைன்னு சொல்ல.
அப்பதான் கண்ணகி என்ன பண்ணா சிலம்பு எடுத்து கொடுத்து இந்தாங்க இதை வித்துட்டு அது வாங்க அப்படின்னு சொல்லி சரி இதை வித்துட்டு மாத்திரை வாங்கன்னு சொல்லிட்டு மதுரை வந்தவன் சரி இதை கொண்டு வைக்க போகல அதை கொண்டு பிடிக்கிட்டு அங்க திருட்டு பட்டம் விட்டாங்க இது அவன் பாண்டிய பண்ண குற்றவாளின்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுத்தான் இன்று கொண்டு போய் நாளை கொண்டு வானா இவன் கொண்டு வெட்டி விட்டாங்க ஆமையா சரி அவங்க வெட்டினாங்க சரி இப்ப கண்ணகி செஞ்ச பண்ண நியாயமா என்ன அவன் என்ன தப்பு பண்றான் அவன் புருஷனை கொண்டு விட்டான் பாண்டியவனை நீ அவனை கொள்ளு மதுரைங்கிறது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அது எப்படி இருக்கலாம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அது எப்படி பொது சொத்தி அது எப்படி இருக்கலாம் ஐயோ கதை முறைப்படி அதுதானே அப்படியா அது ஒரு சட்ட ரீதியா இங்க பாரு உன்னை பட்டிமன்றத்தை கூப்பிட்டனா கேட்ட கேள்விக்கு பதில் நியாயத்துக்கு புறமான நான் பேச மாட்டேன் சரிங்க ஐயா அது உனக்கு பேச வேணாம்ல விடு உன் விருப்பத்துக்கு வர்றேன் அப்ப அது பேச வேணாம் வா சிலப்பதி ஆட மணிமேகலை வழுதாமதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி ஐம்பது யாப்பிய பேசுமா பெருசு டைம் பத்தாது அப்ப சுருக்கிறேன் சூடாமணி நீலகேசி நாக குமாரகாவியம் உதய குமாரகாவியம் யசோதராவியம் சிறுகாப்பிய பேசுமா அது சின்னது நம்ம ரேஞ்சுக்கு ஒத்து வராது அப்படியா அப்ப இன்னும் நீட்டு திருப்பூர் நாட்டுமணி பொது நாட்டுமணி சிறுமா நாட்டுமணி பெருமா நாட்டுமணி மதுரை காஞ்சி உள்ளே காஞ்சி பத்திரபாடி நெடுவாடி மனைவிழா 10 பாட்டு இருக்கு பேசுமா வராது 10 பாட்டு வரவே வராது ஏய் உனக்கு தெரியும் சொல்லி விட்டுருக்கேன் வராதுன்னு சொல்லாத 10 பாட்டு இருக்கு எத்தனை தண்டி பாவடையா இருந்தாலும் 8 பாட்டுக்கு மேல பாவடை கிடையாது இந்த ஆத்தா மரங்களுக்கு அதான் நீங்க சொல்லுங்க எத்தனை தண்டி குண்டியா இருந்தாலும் 8 பாட்டுக்கு மேல பாவடை வராது சரியா நீங்க டெய்லர் கூட 10 பாட்டு இருக்கியா பாட்டு 8 பாட்டு தான் பாவடை இந்த கிளாஸ்ல கிளாஸ் பாவாடைக்குள்ள பாட்டு இல்லையா சங்க இலக்கியம் சங்க மரக்கு தான் பாவாடையா சங்க மரிக்க பாவாடை கழுத்துல கட்டணும் அது அந்த சங்கல இது வேற சங்கு என்னங்க சொல்றாரு இவரு என்ன இந்த சங்கு தெரியாம இருக்கீங்க 10 மணி வேணாம்ல விடு நெத்தடி குறுந்தொகை 5 ரோடு 10 பரிபாடல் தனித்தொகை அகநானூறு புறநானூறு 8 தொகை தெரியுமா நாடகத்துக்கு எவ்வளவு தொகை உனக்கு தெரியுமா பேசுனது நான் தான் எனக்கு எப்படி தெரியாம இருக்கும் அத கூட நீயே வச்சுக்க எங்களுக்கு சம்பளம் வேண்டாம் வேணாமா ஆளவிடா ஆளவிடா நீ பேசுற பேச்சுக்கு நீ பள்ளத்துமருக்கு உன்னை புராண புயல் என்றார்கள் இலக்கிய இடி என்றார்கள் வசன மேதை என்றார்கள் கவி சுழல் இல்லையா வா பேசுவோம் அனிமா மகிமா கனிமா நகிமா பாத்தி பிராமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்னைக்காவது ஒரு நாள் இழுத்துக்கிற போது கையை கால பிடிச்சிட்டு நான் சொல்றேன் பொறுமையா பண்ணு ஏதாவது ஏன் பொறுமையா பண்ண எல்லா வேலையும் இது மாதிரி எவ்வளவு ஆணவம் தான் நான் சோப்பர் சொல்லப்படுது இவன் சொல்லி சோப்பர்டா எவ்வளவு திமிராணி இருந்திருப்பேன் திமிரெல்லாம் இல்ல பாஸ் ஏய் நடிக்காத இல்ல பாஸ் நான் சோப் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்ன என்ட்ரன்ஸ் நிற்கும் போதே வகுத்த கலக்கிருச்சு டான்ஸ் வரும்போதே நான் ஓடி போய் அண்ணன்கிட்ட கெஞ்சி கதறி அந்த வீட்டுல பாத்ரூம் போயிட்டு வந்தேன் அதுக்கு இதோட 3 வட்டம் போயிட்டு வந்துட்டேன் நீங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்மதம் சோப் போட சொல்லும் போது உள்ள உட்காந்து குண்டியில் இருக்கு எப்படியா சோப் போடுவேன் நானு கொஞ்சம் மனசாட்சி வேணாம் அப்ப உள்ள நீ திமிராக ஆணவமாக மண்டக்கணமா இல்லையா ஏதோ இல்ல நான் சும்மா நடந்து வரேன் உன்னை இலக்கிய கிட்டினாரே அது சொல்லுவாங்க போற வழியில எங்க அண்ணன் பிரகாசன் சொல்லுச்சு அவன் போற வழியில சாம்பரா நெல்லு போட்டு போயிருக்கான் அவனுக்கு ஒரு கட்டையும் குடுக்கலைங்கிற கோவத்தை இப்படி கோர்த்து விட்டு போயிருக்காங்க என்ன எனக்கு தெரியாம பல விஷயம் நடந்திருக்கு போலயே அப்பெல்லாம் நடக்கலையா முதல் சொல்ல வேண்டியா சொல்லுதான் என்ன கிளிப்பா நின்றா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படி நின்றா சரி நின்று பார்த்தேன் நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதீங்க சற்று மூடுறத நீ அப்படி நின்றியா நான் தப்பா இருந்தனா சரி போயாங்க என்னை பத்தி கேட்கறேன்ல கேளு யார் நீ? என்மை நாதன் தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்டன் மகாவிஷ்ணு பாட்டி மகாலட்சுமி இதெல்லாம் நோட்டீஸ்ல போட்டு பார்த்துட்டேன் நான் தானே அடிச்சு கொடுத்தேன் அதுல அதெல்லாம் போடலையே நான் தெரியும் சொல்லிட்டேன் நீங்க போயிட்டாங்க போயிட்டு வாங்களா உங்க வேலை இருக்கு எனக்கு போங்க மறுபடியும் கலக்குதா சும்மா விட்டியே பேசுறீங்கம்மா எந்த நேரமும் தெரியாது நானே சரி, காரணம் வச்சு அடைச்சிருக்கேன் சரி அடுத்த சந்திக்கணும் யாரா இருக்கா உள்ள லேடிஸ் அப்படியா யார் அந்த 2 பெண்கள் ஒண்ணு என் தங்கை பஞ்சாயத்துல அடுத்து இன்னொன்னு என் ஆளு. ஏன் செது கூட சிரிக்கிறீ என்ன அப்படின்னா நான் கட்டுக்கு பண்ணுவேன் ஒவ்வொரு வருஷமும் இப்படி சொல்லி சொல்லி நான் ஏமாந்ததே மிச்சம் ஏன் அடுத்த பிள்ளை தாவி போயிட்டே இருக்கீங்க அப்படியெல்லாம் போக மாட்டேன் போக மாட்டீங்களா இந்த பிள்ளை உண்மையில அப்படிதானா சத்தியம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படியா ஃபர்ஸ்ட் சொல்லாதீங்க லாஸ்ட் சொல்லுங்க சரி கட்டிக்க போற பிள்ளைங்களா உண்மையிலவா கட்டிக்க போறீங்களா வாழ்த்துக்கள் அப்ப நீங்க கட்டிக்க போற பிள்ளைங்க என்கிட்ட கூட்டியா தருங்க நாராயணன் பல்லுலாம் தட்டி போடுவேன் வணக்கம் அவருக்கு சண்டைனா நீ தனியா பேசிக்க நான் நிக்க பல்ல கட்டி விடுறேன் உன்னை சண்டையை காலையில் வச்சுக்கேன் யோ நாடுற உண்மையே சொன்னேன் பல்ல கட்டி விடுவேன்னு ஏய் முகர கட்டை பாரு பெரிய மனுஷன் தானே மரியாதை ஏய் நான் இல்லையா நீ பேசுறதெல்லாம் கேட்டலையா பெரிய மனுஷன் தானே மதிச்சு ஒரு பச்சை பையன் கூட பார்க்க வச்சிருந்துட்டு கேள்வி எடுப்பேன் நீ மனுஷனா எத்தனை கேள்வி கேட்டனா சரியா வேற ஆளா அந்த கழுத்து எடுத்திருப்பேன் மாப்பிள்ளையா போயிட்டு பொறுமையா போறேன் என்ன தப்பா அவன் கட்டி இந்த வார்த்தை கேட்க கூடாது அவன் என் உசுருன்னு சொல்றேன் இருக்கட்டுங்க அவளை கூட்டி அந்த ஏங்கிட்ட விட நான் மாமாவுடைய வச்சுருக்கேங்க அதுவா நான் புருஷனா அப்படி சொல்ல வரலங்க அழைத்து வாருங்கன்னு சொல்ல வந்தேன் அழைத்து வாங்குறதுக்கும் கூட்டியாடுறதுக்கு வித்தியாசம் இல்லை பசுங்கிறதுக்கும் மாறுங்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா இருக்கு
சொல்ற வார்த்தை பக்குவம் இருக்கியா கூட்டியாந்து விடுங்க பெரிய பிள்ளை சொல்றீங்க அந்த பிள்ளையில சொல்லும்போது ஒரு ரோசம் வரல இந்த பிள்ளைய சொல்ல முடியும் எவ்வளவு ரோசம் அவன் உயிர் அவ இல்லைன்னா செத்துருவேன் ஆனா ரொம்ப தைரியமே உனக்கு என்ன உள்ளாட்டாயா சொல்லிட்டு எங்கிட்ட போட்டு சாமி சாமி இது மரியாதை இல்லை சாமி உங்களுக்கு மரியாதையே கிடையாது உங்களுக்கு எவ்வளவு பெரிய வார்த்தை சரி, இருங்க. இப்ப என்ன நான் சொன்னது உன் மனசை புண்படுத்திச்சா இதை மட்டும் எனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்க மாப்பிள்ள சரி விடுங்க இப்ப நான் சொன்னது உங்க மனசை புண்படுத்திச்சா இந்த கோவிலிப்பட்டி மேடையில உங்கள்ட்ட நான் பகிரங்கமா நான் மன்னிப்பு கேட்கிறேன் இங்க பேசிட்டு ஐயா கோயில்பட்டி மேல போய் மன்னிப்பு கேட்கிறேன் கோவிலிப்பட்டியில கோவிலிப்பட்டி நம்ம ஒரு இந்த மேடை இங்க சொல்றேன் மன்னிச்சுட்டேன் மன்னிச்சுக்குங்க மன்னிப்பு இந்த கேட்ட பிள்ளை மேல இவ்வளவு காதலும் ஆசையும் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு மன்னிப்புன்னு கேட்ட ஒரு வார்த்தை கொட்டியாந்து விடாம கொட்டியாந்து மன்னிப்பு கேட்டலங்க மன்னிச்சிட்டேன் இனி ஒரு முறை இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் சரி எவ்வளவு தருவீங்க என்னது எவ்வளவு தருவீங்க மூக்காந்து பேந்து மூஞ்சி முகர கட்டை பாரு வார்த்தையை எப்படி பயன்படுத்த அந்த அறிவு உனக்கு நான் யாரு மன்னம் எழுத்து இருக்காரனா பக்கத்துல இருக்காரனா நாரத மகரிஷி சரி 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 விளையாட்டா போய் கதையில் நீ நான் மாமா சானா பகுமானம் எவ்வளவு தெரியும் கேட்கிற அறிவேனா நாரத மகரிஷி கிட்ட எத்தனை தெய்வமே ஏதோ கோபப்பட்டேன் ஒரு நாரத மகரிஷி என்ன எவ்வளவு தெரியும் கதாபாத்திரம் எப்படி நீங்க எப்படி காட்ட பாக்குறீங்க கதாபாத்திரத்தை மன்னிச்சுங்க அறிவேனா உங்க பாத்திரத்துக்கு மரியாதை நடந்துட்டேன் மன்னிச்சுங்க தப்பு நீ 1000 விஷயம் பேசு அது வேற ஆனா நாரத மட்டும் தான் முடியும் அவன் போய் எவ்வளவு தெரியுங்கன்னா அந்த கதாபாத்திரத்தை கேவலப்படுத்துவாங்கல்ல அப்படியா கேட்கலாம் அப்படி மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளுங்க அவ்வளவுதான் மரியாதை உனக்கு இப்ப எவ்வளவு தெரியும் நீ கேட்கிற கேட்கலாம் அப்படி மன்னிச்சுங்க முதல்ல உனக்கு எவ்வளவு வேணும்னு கேளு கடைசியில் நம்ம கேஸ் தானா இது என்ன இவ்வளவு திருப்பி உங்க கூட எல்லாம் பழக்கம் வச்சதுக்கு அப்புறம் ஆளுனா எப்படி வாங்க வாங்க இன்னும் நம்ம ஜாலியா பேசலாம் தலை எவ்வளவு வேணும்னு கேளு முதல்ல ஒரு 500 ரூபா கொடுக்கலாம் கையெழு நான் தேவலம் போறேன் ஏயா போறேன் 500 ரூபா சொல்லுறது ஒரு கோமாயா ரொம்ப தகுதியே தராதரம் என்ன சீப் அண்ட் பெஸ்ட் தான் இதுக்கு போய் அரியர் எவ்வளவு சம்பளம் அட அரியர் என்ன 1500 அப்படின்னா உனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் ஆமா உங்களோட அனுபவத்துக்கு 20,000 கொடுத்தாலும் பார்த்தாரு அப்படின்னு பொழுது சொன்னா எப்படி உங்களுக்கு இது கேவலமா ஐயோ ஏன் தராதரம் எந்த நேரத்தை விட்டுருங்க அது அடுத்த வருஷத்துல பாத்துக்கோ நிறைய கேட்க சொல்லுவாங்க ஏன் தராதரத்துக்கு கேவலம் 500 ரூபாய் அப்ப நிறைய கொடுங்க எவ்வளவு கொடுத்தா கொடுங்க கேளு கோடி கோடியா கொட்டி கொடுப்பாடு நாரத மகரிஷி அவ்வளவு வேண்டாம் 500 ரூபாய் கேட்கிறா வெக்கம் இல்லாம கேளு தலைமட்டுனா கேளு எவ்வளவு கேளு சரி சார் குறைச்சு கேளு தரேன் எது குறைச்சு கேளா என்னையோ ஓடி ஓடியா கொட்ட நொட்டோம்னா ஏயா கட்டுவேன் நம்ம தேவை தலைமட்டு சொல்லுங்க சரி ஒரு 300 ரூபா 300 ரூபா என்ன கேட்ட 300 என்னுடைய சிறப்பு என்ன தெரியுமா சாவித்திரி பயந்து நடுங்கி நின்றால் அவளிடத்தமை திருக்க சுமகலிப்பவர் என்ற ஆசிரமத்தை கொடுத்ததாலே உருவான மிகப்பெரிய சிறப்பு இதுக்கெல்லாம் காரணம் யாரு பொம்பளைட்டு போறதுக்கு புராண கதை என்ன சொல்லுவாங்க அத்தனை சிறப்புக்குரியவன் நாரத மகரிஷி நீ என்ன மந்திரிட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு வருவோம் கேட்கலாமா 300 ரூபா தரமாட்டேன்னு சொல்லல கேளு கோடி கோடியா கொட்டாக முடியாது கோடி கோடியான நல்லா தெருக்கோடி கொண்டு படிப்பேன் தரமாட்டேன்னு சொல்லல கேளு சரி குறைச்சு கேளு சரியா உமக்கு வேண்டாம் எமக்கு வேண்டாம் இது பேச்சு வா 150 ரூபா எப்படா என்ன கேட்ட 150 ரூபாய் நான் இப்ப கூட்டா கூட இந்திரன் வருவேன் வாயு வருவேன் அக்கினி வருவேன் சூரிய வருவேன் சந்திரன் வருவேன் வழக்கம் முறை ஆம்பளைட்டு தானா யோ அப்படி இல்ல சுவாமி என்ன சொல்லுது என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று என் ஆணைக்கிணங்க வருவார்கள் செலவு இருக்கு தலைவர் என்ன செலவு சொல்லு அது நியாயமா தான் ஏத்துக்கிறேன் கரண்ட் பில் கட்டணும் நான் கரண்ட் பயன்படுத்தினா இருட்டில் விட்டு அடிப்பியா யோ இடம் தெரியாம போச்சுன்னா சிக்கலியா ஏயா கல்கி தண்ணி செலவு இருக்கு நான் தண்ணி பயன்படுத்தினா தொடச்சிட்டு போயிருவியா அப்படியா நான் அந்த பிள்ளை பார்க்கவே இல்லையே மாசம் மாசம் வந்தா கட்டுப்படியான சரி இல்லடா சரி வாயா ஒரே ரேட்டு சொல்லி வா இப்படி ஆயா 50 ரூபா கொடு 50 ரூபா அதிகமாக இருக்கிறது குறைத்துக் கொள்ளுங்கள் நெஞ்சு வச்சு ஒரு கட்டிங் வாங்கி கொடுயா எவ்வளவு பெறும் அது எவ்வளவுன்னு கூட தெரியாதா எனக்கு 50 ரூபாயே தராதாலும் கட்டிங் எப்படி வாங்கி கொடுப்பாங்க கொலை தர்றேன் ஒரு மினி கோல்டு இன்னும் கொலை அது எவ்வளவு பெறும் கோல்டு பில்டரே குறைச்சிதான் மினி பில்டர் ஆக்கியிருக்காங்க அதையும் குறைச்சா அது நான் பார்ப்பாதுக்கு சரி அப்படியா அப்படியா ஒரு செய்யது பீடி முடியாது
சும்மா போறியா? என்ன சொன்ன? சும்மா போறியான்னு? என்ன சொன்னீங்க? சும்மா சும்மா. இதைத்தான் எதிர்பார்த்தேன். சொல்ல வேண்டியதானே ஓசுக்கு இதுக்கு இன்புட்டு வர இந்த கிராக்கி முத கிராக்கி எப்படி இருக்கு? கோடி கோடியா கொட்டி தெருவு கோடியில் கிரகம் பாரு ராணி. இவா 10 காசு வாங்க முடியாது இந்த கைட்ட. வா நீ தான் இதை காமிச்சு எப்படியாவது காசை வாங்கணும். கல்யாணம் தேதி ஊர்வலம் அசப்படி புருஷ வரட்டுமே ஐயம்மாடி வாங்கி தரட்டும். உள்ள கொடுப்பேண்டி என்னங்க உன்னை தேடிட்டு நான் நாயாத்தோட அலைகிறேன். எனக்கு ஒரு சந்தேகம், நான் கேட்கட்டுமா? எப்படி சொல்லலாம்? இல்ல வேணாம். சும்மா கேளு. இல்ல இல்ல வேணாம். சொல்லுடியே. இல்ல இல்ல கேட்கணும் வந்துட்டேன். வாய் வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் சொல்ல வேண்டியதானே? வாய் வரைக்கும் வந்துட்டா. அது என்ன புள்ள கொடுப்பாருன்னு பாடுனீங்களே. கொடுப்பாரு வரல, கொடுப்பேன்னு. புள்ள நீங்க கொடுப்பீங்க யாருக்கோ? யாருக்கோ உனக்கு இல்ல. தானே பார்த்தேன். யாருக்கோ நம்ம இடத்துக்கு சாமியார் வந்திருக்காரு. அவர் கொடுப்பாரா? அவர் பாவம் 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. சில பேர் புள்ள இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? நானும் எனக்கு கொடுப்பாருங்க அவரு. காலமாட்டுல பால் கறக்கிறது ஒண்ணு, இந்த சாமியாட்ட காசு வாங்குறது ஒண்ணு. என்னை மட்டும் பார்க்க சொல்லுங்க. எனக்கு கொடுக்கலன்னா என்னன்னு கேளுங்க. என் மகளுக்கு கோடி கோடியா கொட்டி கொடுப்பாரு பாருங்க. அப்ப நீயே இந்த வேலையை ஏற்றுட்ட. சாமி என்ன விக்கி வரைச்சு போயிடுக்கிறியா? அப்புறம் 10 பைசா தர மாட்டேன். நான் தாங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் தான் வாக்கப்பட போறேன். வலிக்கு விடலாம் மாமா. வந்த நேரம் நல்ல மன்னிப்பு கேட்க வேண்டும். அதோட டைமிங்கோட பேசுறேன். உங்களோட மிகப்பெரிய மன்னிப்பு கேட்கணுங்க. ஏன்னா உங்களுடைய அந்த பழைய நினைவுகளை வச்சு நான் தப்பா சொல்லிட்டேன். ஒரு நேரத்துல நாடகத்துறைக்கு நான் வந்த பொழுது 10 வயசுல வருவேன். உனக்கு இந்த கதை தெரியாது, நீ விலைக்கு. இல்லங்க எனக்கு தெரியாதுங்க, நீங்க சொல்லுங்க. நான் சிறு பிள்ளை வரும் பொழுது அப்ப வந்து ரன்னிங் ஆன சிறுபாடி யாரும் எனக்கு போட மாட்டாங்க. கொஞ்சம் வயதான பிள்ளை தான் போடுவாங்க. ஒரு 60 வயசு கிட்ட.
நீங்க கம்முன்னு நான் ஆனா எனக்கு போட்ட எந்த ஒரு சிரிபாட்டுமே என்னை சந்திக்க வர மாட்டாங்க. ஏங்க அப்படி இல்ல, நாடகத்தன்னைக்குன்னு வரலன்றுவாங்க. ஏன் வண்ணாச்சு அப்படி உணர முடியாம இல்ல, அதான் அரியரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாருங்க அப்படின்ற. அப்படியா நம்ம அரங்கேற்று இந்த மாமா கல்யாணம் ஆயிடுச்சா அப்படி சந்தோஷப்பட்டேன். மறு இன்னொரு சீபாட்டு வர வேண்டியது, அந்த மாதிரி ஏன் வரல, அதான் அரியரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்படி என்னை ஆனா என்ன எனக்கு என்ன வருத்தம்னா அதுல அப்பவே ரிட்டையர் கேஸ். அதவே கூட்டிட்டு தெரிஞ்சிருக்காப்ல. ஆனா இன்னைக்கு இவ்வளவு அழகான பெண் உனக்கு கிடைச்சிருக்கும் பொழுது முடியாம இருக்கவங்கள ஆஸ்பத்திரி கூட்டு போறது இல்லையா? நீங்க தானே ஆஸ்பத்திரிக்கு தானே. ஆனா இன்று நீங்கள் இவர் கிடைத்திருப்பதாலே சின்ராச கையிலே பிடிச்சுக்க முடியும். கிடைச்சு என்ன பண்றது, மறந்துட்டு தெரியறாப்ல. ஆனா இவன் நான் ஒரு மன்னிப்பு கேட்கணும். மன்னிச்சுக்கிறேன், எதுவும் தர முடியாது பாத்தீங்களா, அதுக்கு மன்னிப்பு. அது மாதிரி இது பழைய கம்பெனி கூட விட்டீங்கன்னு பயந்துட்டேன். பார்த்துட்டு சொல்லணும். சிறப்பா நல்ல அழகான பெண்மணியாக இருக்கிறார். வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு. சாமி நான் உனக்கு இன்னைக்கு தரணும்னு நினைக்கிறேன். யாருக்கும் இது ஒரு நாரத மகிழ்ச்சி இத்தனை பொருள் கொடுத்ததாக சரித்திரம் கிடையாது. நான் உருவாக்குறேன் இன்னைக்கு உனக்காக. சரிங்க சாமி, நீங்க குடு. சாக்கு எடுத்துட்டு வாயா போய். உன் அழகுக்கு உனக்கு ஒரு சங்கு பத்தாது, உனக்கு 3 சங்கு தரலாம் இருக்கேன். அந்த ஒரு சங்கையே பார்க்க முடியல இது வரைக்கும். ஒரு சங்கிலே ஒண்ணும் பண்ண முடியல. அப்புறம் இங்க சத்தியம் நானும் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன். சத்தியம் பண்ணுங்க. சத்தியமாயா? உண்மையிலே வா. திருசங்கு சொத்தா அதை தர உனக்கு. ஐயோ இந்திரன் கொடுத்தாலே கணவர் பார்த்து பாரிஜாத தோற்றா அதை தர உனக்கு. நவரத்ன மாளிகை அதை தர உனக்கு. இந்திரன் அமைத்தால் மிகப்பெரிய நந்தவன பூன் தோட்டம் அதை தர உனக்கு. எல்லாம் உனக்கு தான். பத்தரை எங்க இருக்குங்க சாமி? தோட்டத்தை தர்றாரா, மாளிகையை தர்றாரா? லூசு, இத சொன்னதெல்லாம் எங்க இருக்குங்க? என்னையா சொல்ற சாமி? இதெல்லாம் என்னப்பா இதெல்லாம் இங்க இல்ல, இதெல்லாம் மேலோகத்துல இருக்கு. தெரியுதா? உன்னை ஆளை பிளேஸ் பண்ணி 100 ரூபாய் எப்படி எடுத்தாங்க? இந்த ஆளு சும்மா தான் கிடக்குறாப்ல. என்ன இங்க இங்க அங்க போய் தரது வேற, இங்க தர முடியாண்டியா? நீங்க தாங்க சாமி. உன் மனம் நிறைய மனதுக்கு என்ன தர முடியும்? கொடுங்க சாமி. நீட்டு விரி சொல்றேன். கொடுங்க சாமி, கொடுங்க சாமி. என்ன எப்படி நிக்குது? நீங்க கொடுங்க நினைக்கிறீங்க. நீ போயா, நீ போயா சாமி. கொடுங்க சாமி. வாழ்க வளமுடன். முத்துத்துறைட்ட விபூதி வாங்கினாலும் கூட ஒரே வார்த்தை வாழ்க வளமுடன். போயாண்டு நீ யார கூட்டிட்டு வந்த? தெரியுதா? என்ன அந்த வேலையை நீ பார்க்க அது கூட லாய்க்கல. அது கூட அப்படியே ஆடுன இல்லையா 10 வயசா கொடுக்க மாட்டேங்க. பீடியா நின்றாப்ல. சேலை சோலை
என்ன அழைப்பு வாரியா 10 காசு தர மாட்டேங்கிறார், திரும்ப அங்கே போயிடுறேன். மாமுனிவர் வந்திருக்கிறார். அழைத்து வாருங்கள். ஐயா வெளியரே அடிமை வந்தவர். எப்ப இந்த சிலை எப்ப தருவாங்க? யார் இவர்? நாரதர். இதற்காக வந்திருக்கிறார். ஓசி பழ. நாங்கள் வாங்கி விட்டீர்களா? 2 வயல். நானே உனக்கு வரேன். கரையில் விடுவோமா? வருக வருகவே கொடுக்குமாறு மிக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. அடுத்த தலைமுறைக்கு வழிவர்றதா எண்ணமே இல்ல. வாழ்க பல்லாண்டு. சிறப்பான வரவேற்பு. ஆனா உண்மையிலே உங்களை நினைக்கும் போது மனதுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையில் மனசுல இருந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உங்களை. ஏன்னா நாடக கலை உலகத்துல ஒரு கட்டத்துக்கு பிறகு ஓய்வு காலத்து பொழுது இத்தனை வருஷமா நாடகத்தில் இருந்தமே அப்படி என்னத்தரா மாதம் நீ செஞ்சு கழிச்சேன்னு ஒருவேளை என் மனதில் என்னை நானே கேள்வி எழுப்பி கொண்டால் உண்மையில் நான் ஒரு விஷயத்தை சொல்லி மனசை ஆத்திக்குவேன். மாமா அறிகிற மாமா கூட சேர்ந்து நடிச்சுட்டேன், இதுக்கு மேல என்னத்தர சாதனை பண்ண போற அப்படின்னு. உண்மையிலே இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க வழித நேரத்துல பப்புனா மட்டும் தான் உங்களை பார்த்திருப்பாங்க. ஆனால் பன்முக கலைஞர் அனைத்து கதாபாத்திரத்தையுமே ஒரு நேர்த்தியா உங்களை வாழ்த்து எனக்கு வயசுல தான் நான் போட்டுக்கு பேசலாம். அத்தனை சிறப்பா ஒவ்வொரு நாடத்தும் ஒவ்வொரு புதுமையை நீங்க புகுத்திக்கிட்டே இருக்கீங்க. அந்த நேரம் கண் கூட பார்த்து ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து நாங்க ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படியான ஒரு ஆக சிறந்த கலைஞர் வாழ்த்த வயசுல வணங்குறேன். ஆனா அப்படிப்பட்ட நீங்க இந்த கோவினிப்பட்டிலே ஒரு புதுமையை புகுத்தி இருக்கிறீர்கள். உண்மையிலே நன்றி. அது ஏன் என்னுடைய அமைப்புல நீங்க பண்ணிருக்கீங்க பொழுது மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்க பல்லாண்டு. செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு தெரியல, அதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஜென்மத்துல. ஆனா அந்த புதுமையை தாங்க செய்து விட்டீர்கள். என்ன புதுமைன்னு கேளுங்க. ஏன்னா வள்ளிதொரு நாடகத்துல கோமாளி வருவாரு, கோமாளிக்கு அப்புறம் தோழி வருவாங்க, தோழிக்கு அப்புறம் வள்ளி வருவாங்க. இதுதான் கதை. ஆமா. ஆனா பாருங்க, கோமாளி வந்து கோமாளிக்கு பிறகு தோழி வந்து
அந்த கோமாளிக்கும் தோழிக்குமான ஒரு பிள்ளையும் கூட்டி வந்து நாரதத்தை ஆசீர்வாதம் வைக்க நினைச்ச பத்தியா? வாழ்த்துக்கள், உன்னை வாழ்த்துறேன். வள்ளியை கூட்டியாங்க ஆசீர்வாதம். எதுக்கு உன் பிள்ளை பாலை கொடுத்து தூக்க போட வேண்டியதானே? நீ யாருக்கிட்ட புள்ள உங்க புள்ள கொடுத்துருக்க? அம்மா அண்ணமே உனக்கே கொடுக்கலையே, நான் யாருக்குன்னு கொடுக்க போறேன். இப்ப என்ன காரணம்? சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. ஏய், உன் பிள்ளை அதெல்லாம் பாலை கொடுத்து தூக்க போடுமா? எதுக்கு வாங்கி ஊட்டியாரா? அந்த பிள்ளை அழுகுது, அழுகுது. ஏய், இங்க உன் குடும்ப சண்டை வீட்டுல வச்சுக்கோங்க, சரியா? உன் குடும்ப சண்டை கேட்கிற நான் இங்க வந்திருக்கேன். கதையை எடுத்த வேண்டும். தாய் பிள்ளை சண்டை விடாம இருக்காங்க. வாங்க. உன் பிள்ளைய கூட்டிய சொல்றேன் அவன்கிட்ட. இல்ல கதைப்படி என் பக்கி நம்பிராஜ பேத்தி இறங்கி வரணும் எந்த அவசியம் கிடையாது. எனக்கு தேவை நம்பிராஜன் மகளை கூட்டியா பேத்தி வர்றா. நீ யாருக்கு புள்ள பத்தி அவங்களோட குடும்பத்தை போச்சா? ஒரு வார்த்தை குடும்பத்தை குலேஷ் பண்ணிட்டியா? ஏயா நீ நினைக்க. ஓ, அப்ப இந்த பிள்ளைக்கு நீ பக்கலையா? ஆமா, இன்னொருத்துக்கு பத்தியா? யோ, அது என் பிள்ளை இல்லையா? யாருக்கு? ஒருவேளை ஆவணர்கள் அக்காக்க இருக்குமோ? யாருக்கு பத்த? ஏன் குடும்பத்தை? அது இந்த தங்கச்சி வள்ளி. ஏய், உனக்கு பிள்ளை பிறந்தா நம்பிராஜனுக்கு பேத்தி எப்படி மன வரும்? ஆனா எனக்கு பிறந்தா தாயாது. அப்புறம் உன் முகத்தில் பாதி அந்த பிள்ளை முகத்தில் பாதி அப்படி இருக்கே. அது ஆத்தா மாசமா இருக்கல எங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து நீங்க அம்மா வள்ளி வர உண்மையிலேவா? சத்தியமா நம்பிராஜன் மக இல்ல, நான் கேக்குறேன், மனசாட்சி வேணாமா? வள்ளினா எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி சரிக்கு சமம் ஒரு ஆட்டோ பத்தினா பார்த்தா வள்ளின்னு ஒத்துக்க முடியும். இவ்வளவு சின்னதா இருக்கு, இது எப்படி வள்ளின்னு ஒத்துக்க முடியும்? நீங்க இறுதி பாருங்க. இருவாய்ப்புல பெருசா வந்தாலும் இத்தனை நண்டி இருக்குறீங்க, சின்னதா கொடுத்தாலும் சின்னதா இருக்கீங்க. நீ என்ன சைஸ் பார்த்தா அட ஒரு ஒரு போரண வேணாமா? சண்டை போடுறதுக்கு ஒரு தக்கம் பண்றதுக்கு ஒரு போரண வேணாமா? இதை பார்த்தா எப்படி சண்டை போடுறது? எப்படி மனசு வரும்? மூர்த்தி சிறிதாகணும், கீர்த்தி பெரியது. அதுக்கு என் தங்கையை பார்த்து நீங்க அவ்வளவு எளிதாக இடப்படாது. கல்வி, அறிவு, ஞானம் அனைத்தும் கற்றவள். இருந்தாலும் உங்களிடத்திலே என் தங்கை ஒரு குழந்தையை ஒப்படைத்தது போல் உங்களுக்கு ஒப்படைத்தது. அப்படியா? ஏய், குழந்தைய பார்வா கொடுக்குற சந்திக்க கூட்டியாந்து விட்டு இருக்க. ஆமா, எனக்கு தேவை அவராக உங்க வார்த்தை ஏத்துக்கிறேன். எனக்கு தேவை விவரம் பேசுவோம் பிள்ளையா? அது மட்டும் போதும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி உருவம் சிறிதான பிரச்சனை இல்லை, மூர்த்தி சிறிதாயினும் கூட கீர்த்தி பெரியது. அதை தான் சொன்னார்கள். சித்திரம கைப்பழக்கம். வீட்டுக்கு போமா? ஏய், நானும் அமைப்பாளர் நான் நிக்கிறேன், அவங்க வீட்டுக்கு போக சொல்றீங்கன்னா ஒரு பெரிய மனுஷனால பச்சை பிள்ளைய கொண்டாங்க. என்னப்பா அந்த பிள்ளைகிட்ட கெட்ட வார்த்தை விடுற? கெட்ட வார்த்தையா? என்ன சொன்னியா? நான் ஒண்ணு சொல்றேன். என்னமோ சித்திரா சித்திராவா? சொன்னியா? சித்திரா வேற இருக்கா? அது சொல்லிக்கிறா சொன்ன பண்ண முடியா? சித்திரமன் கைப்பழக்கம் அதைத்தான் சொல்லாரு. நீ போயிருக்கமா? அந்த அந்த கைப்பழக்கம் கூடாதுன்னு ஒவ்வொரு டாக்டரும் சாகுறேன். சேலம் சிவராஜெல்லாம் சொல்லி சொல்லி மண்டையே போட்டேன். என்ன சொல்லி செத்தாரு? என் மகன் போன்ற இளைஞர்களும் பேரன் போன்ற குழந்தையும் இந்த கைப்பழக்கம் வேணாம்டா வேணாம்டா கண்ணு வச்ச கைப்பழக்கம் அது இல்லையா? ஒரு ஓவியத்தை பார்த்து கொண்டே செல்போனை பார்த்துக்கிட்டு அடிக்கிறது. இங்க வாயா, ஓவியத்தை பார்த்து இங்க வாப்பா. அது என்ன உத்து பார்த்துருக்க? செல்போனை பார்த்து அடிக்க பாரு. ஓவியத்தை பார்த்தால் இந்த ஓவியத்தை இந்த கை எழுதியது யாரா சொல்ல முடியுமா? அதை கொடுக்கிறது எது? அனுபவம். நல்லதான் சொல்லியிருக்காப்ல, தப்பா எடுக்க கூடாது. அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். செந்தமிழும் நாப்பழக்கம். அந்த நாப்பழக்கம் வேற இருக்கா? நீ போக மாட்டிய? இத சொன்ன நீ நின்னுக்கிறிய நறுக்குன்னு எனக்கு தெரியும். காலை நகட்ட மாட்டிய. ஏன் உன்னால வந்ததுயா? ஏன் நான் என்ன செஞ்சேன்? வார்த்தையை சொல்லிவிட்டு போயிட்டு அவன் என்னை போட்டு உயிர் எடுக்கலாம். ஏன் என்ன பண்ணுச்சு? எவ்வளவு நேரமையா கழுத்தெல்லாம் வலிக்குதியா? ஏன் மண்ணு மூட்டை சுமந்தியா? அது இல்லையா? அப்புறம் கிணத்துல தள்ளி இருக்காரு எட்டி பார்த்து கிணத்துல தண்ணி இருக்கான்னு பாக்குறதுக்கு உனக்கு கழுத்துல என்னையா சம்பந்தம்? நாப்பழக்கம் கூடாது. சரஸ்வதி குடியிருக்க நாவு அதை கொண்டு எங்க ஓட்டு வைக்க சொல்றேன்? இங்க கொண்டு வைக்க சொன்னா அர்த்தம் இல்லாம. ஏய், செந்தமிழை நான் பேச நான் பழக்கத்துக்கு வரோம். அதான் என்ன நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்கிறேன்? ஏன் தப்பா எடுத்துக்கிறேன்? அதுதான் சொல்லி வைத்தார்கள். நாலடி இரண்டடி கற்றவரிடம் வாயடி கையடி கையடிச்சா வர மாட்டாங்க. இப்ப அந்த பள்ளிக்கூடத்துல பாரு, படக்கு 4 அடி 2 அடி. நாலு அடிதான். சரி படக்குவா, உனக்கே 4 தானா? அப்ப நமக்கு 2 அடி இருக்காங்க. 4 அடினா 4 அடியார், 2 அடினா திருக்குறள். ஓ தொங்கச்சிட்ட 4 அடியார் திருக்குறள் பேச போறேன், புரியுதா? அம்மா ஏதோ தப்பாக எடுத்துக்கிறது. நான் மாமுனிவரை தவறாக புரிந்து கொண்டேன். அவரிடத்துல நான் எப்பொழுதும் தாழ்த்தி பேச மாட்டேன், உயர்த்தி தான் பேசுவேன். எதை பேச? ஏனென்றால் மங்கையராய் பிறந்தாரை மாணவனை செய்ய வேண்டும்.
பூரா மாதவனே எந்த அரியர் யார் செய்யறது? மாதவத்தினை செய்த வேண்டும். நான் சொல்வது கேளமா. நல்ல விதமா சொல்லிட்டு போங்க. நாரிடத்துல எது பேசினாலும் 2 அடி தள்ளி நின்று பேச வேண்டும். 2 அடி அங்கிட்டு தள்ளி நின்றால் அந்த ஆள் கையில் வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வரவேற்பு தமிழுடைய மாண்பு. அந்த மாண்பு கேட்டபடி நல்ல வரவேற்புக்கு நன்றி. வரவேற்பு உங்களை வாழ்த்துவது என் கடமையாகும். இது என்னுடைய வாக்கு. வண்டி உங்களுக்காக. மண்ணு தொட்டு கொம்பு தொட்டு பொட்டு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தையும் கட்டுன்னு விண்ணுதம்மா. மண்ணை தொட்டு கொம்பு தொட்டு பொட்டு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தையும் பட்டுன்னு விண்ணுதம்மா. தெற்கான ஓடுற காவிரி யாரும் சந்தங்கள் பாடட்டுமே, கடற்கான ஓடுற வைகையை வந்து வாழ்த்துக்கள் கூறட்டுமே. ஏராசாத்தி நல்ல நேரம் வந்தது, யோகம் வந்தது, மாலையை சூடிக்கமா. மண்ணை தொட்டி கும்பிட்டு பொட்டுன்னு வச்சுக்கமா, வெள்ளக்கல்லு மூக்குத்தையும் பட்டுன்னு விட்டதமா.